வெல்கம் டு another video from Civil Engineering Simple தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இபி பில் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய தவறு நடக்குது. சிலருக்கு வந்து என்னோட இபி பில் வந்துட்டு ரொம்ப ஹையாக வந்துட்டுருக்கு, நான் அந்தளவுக்கு கன்சியூம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி தான் இந்த டிஎன்இபி பில் வந்து கால்குலேட் பண்ணுறது, நிறைய ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ, எப்படி நீங்களே உங்கள் வீட்டில் பேசிக்காக ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்து 2 டெக்னிக் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இவங்க வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிற யூனிட்டை நீங்கள் மட்டும் அதில் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக வந்துடும். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, எப்படி அதை பார்க்கணும் அப்படிங்கிற சரியான நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணலாம், மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணிக்க முடியும், நீங்கள் ஆப் யூஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கு வந்து டிஃப்ரெண்டான டேரிஃப்ஸ் இருக்குது. அதாவது டேரிஃப் 1 அப்படிங்கிறது ஒரு சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் நார்மலான சர்வீஸ் வாங்க முடியாது, அதுக்கு வந்து ஒரு டெம்பரவரி சர்வீஸ் தான் வாங்கிக்கணும், அது ஒரு தனி டேரிஃப். ஸோ இந்த டேரிஃபில் வாங்கும்போது, அதாவது டெம்பரவரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு நார்மலாக பே பண்ணுறதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, டொமஸ்டிக்காக நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் வீட்டோட கரண்ட் அப்படிங்கிறது, நார்மலாக உங்கள் வீட்டுக்கு வர கரண்ட்டோட அந்த வேல்யூ என்னன்னா 240 வோல்ட்டில் இருக்கணும். ஸோ 240 வோல்ட்டை விட அதிகமாகவும் ஆயிடக்கூடாது, கம்மியாக ஆயிடக்கூடாது. ஒரு 10 வோல்ட் வேணால் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமான டிஃப்ரெண்ட் வரக்கூடாது. ஏன்னா 240 வோல்ட் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் கரெக்டான ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ண முடியும். மற்றபடி இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதும், அடுத்ததாக வந்து மேனுவலாக எப்படி கால்குலேட் பண்ணுறதும் அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்கள் வீட்டோட இபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர். ஸோ இந்த இபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற அந்த 3 பட்டனில் ஃபஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய தனித்தனியான மெனுஸ் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு கிலோவாட் அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிலோவாட் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ காட்டும். ஸோ இந்த வேல்யூவை வச்சா நம்ம யூனிட் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு RYB அப்படிங்கிற மாதிரி சைடில் காட்டியிருக்கோம். நீங்கள் உங்களோட வீட்டு மீட்டரை பார்த்தா தெரியும். RYB அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர ஃபேஸ் வந்து 3 ஃபேஸா அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது. ஸோ 3 ஃபேஸ் மீட்டரில் தான் அது வரும், சிங்கிள் ஃபேஸில் அது வராது. RYBயில் R அப்படிங்கிறது ரெட்டு, Y அப்படிங்கிறது எல்லோ, B அப்படிங்கிறது ப்ளூ. ஸோ இந்த 3 கலரில் ஒரு கலர், அதாவது YB மட்டும் வந்து R வரல அப்படின்னா 2 ஃபேஸில் உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இந்த இடத்துல இருக்க வேல்யூ நீங்கள் உங்கள் நோட்டில் குறித்து வச்சுக்கணும். ஸோ இந்த இப்போ 4160.2 கிலோவாட்ஸ் வந்துட்டு பர் ஹவர் இந்த யூனிட்டில் வந்து ஓடி இருக்கு. இந்த யூனிட்டை வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஏதாவது உங்களோட பழைய இபி பில் கட்டின கார்டில் இருக்க யூனிட்டையும் இந்த யூனிட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்குன்ட்டு டிஎன்இபின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் வழியாகவும் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் டிஎன்இபி இல்லைனா டிஎன் எலக்ட்ரிசிட்டி பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். தமிழ்நாடு மின்சார வாரிய மின்சார கட்டணம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களால் எலக்ட்ரிசிட்டி பில்லுமே இது வழியாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியும். சரி, ஓகே, நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனாலும் ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த யூனிட் வேல்யூ வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முழுசாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு 2 மேனுவலாகவும் இல்லை இந்த உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வழியாகவும் பார்க்க முடியும். இல்லை இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். அதாவது ரீஜியன் கோட் அண்ட் கன்சியூமர் நம்பர், கீழே வந்து ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீஜியன் கோட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா அது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து கன்சியூமர் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட இபி போர்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சியூமர் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கன்சியூமர் நம்பரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த கேப்சா போட்டு கீழே இருக்க சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் வெறும் பில் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஎன்இபி வெப் லாகின் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம மீட்டரோட ரீடிங் என்ன அப்படிங்கிறது வந்துருக்கும். கரண்ட் ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் மீட்டரோட ரீடிங்கையும் லாஸ்ட் மீட்டரோட ரீடிங்கையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா எவ்வளோ யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து 370 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இப்படி தான் வந்துடும். உங்களோட நேம், உங்கள் கன்சியூமர் நம்பர், அப்புறம் மீட்டரோட நம்பர், அவங்களோட அட்ரஸ், கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க.
ஸோ எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு டியூ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே நீங்கள் வந்து பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி மேனுவலாக கால்குலேட் பண்ணுறது? நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து செகண்ட் டேரிஃப் லோ டென்ஷன் சப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்இபி வந்து ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டேரிஃப் வழியாக தான் அவங்க நம்ம யூஸ் பண்ணுற நம்ம கன்சியூம் பண்ணுற இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கரண்ட்டை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா 100 யூனிட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு 100 யூனிட் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பேஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டில் இருந்து 200 யூனிட் வரைக்கும் ஒரு பில் வரும். இந்த 200ல் இருந்து 500 யூனிட் வரைக்கும் ஒரு பில் வரும். 500க்கு மேலே போயிடுச்சுன்னா அதோட பில் வேறு. ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 100லேருந்து 200 யூனிட் வரைக்கும் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்கன்னா, அதாவது 100 யூனிட்டில் இந்த ஃபஸ்ட்டு 100 யூனிட் ஃப்ரீ ஆகிடும். மொத்தமாகவே உங்களுக்கு 200 யூனிட் வந்திருக்குங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு 100 ஃப்ரீயாக போனதுக்கப்புறமா அந்த மிச்சம் இருக்கிற அந்த 100 யூனிட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ வரும்னா ₹1.50 ஒரு யூனிட்டுக்கு வரும். ₹50 யூனிட்டுக்கு வரும். அப்படி இல்லை நீங்கள் கன்சியூம் பண்ண வந்து ஒரு 300 யூனிட் 400 யூனிட் அப்படிங்கிற பட்சத்தில் 200 யூனிட்டுக்கு மேலே கன்சியூம் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட்டு 100 யூனிட் மைனஸ் போக ஒரு 450 யூனிட் 470 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மிச்சம் 370 யூனிட் இருக்கும். ஸோ அந்த 370 யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா இதுலேயே நீங்கள் கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு 0 to 100 யூனிட், 101 to 200 யூனிட்டுக்கு வந்து ₹2.50 50 சப்சிடி ₹2. அடுத்து 201 to 500 யூனிட் அப்படிங்கிறது ₹3 கொடுத்துருக்காங்க. ஸோ ₹3 அந்த வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம்னா 100 × 3 300 மேலே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 101லேருந்து 200 யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோன்னா 100 × 2 200. ஸோ 300 + 200 500 இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் பேசிக். ப்ளஸ் ₹40 ஃபார் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம என்ன வேல்யூ நம்ம எடுக்கிறோமோ அந்த வேல்யூலேருந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட எலக்ட்ரிசிட்டி வந்து பில் எப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படின்ட்டு மேனுவலாக கால்குலேட் பண்ணி காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்இபி பில் கால்குலேஷன் வந்து ஓல்டு பில்லோட வேல்யூ நீங்கள் 1530 யூனிட் வந்துட்டு ஓல்டு பில் வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓல்டு பில் வேல்யூ ப்ளஸ் நியூ பில்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நியூ பில் வந்துட்டு 2000 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 2000 - 1530 470 யூனிட் வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 100 யூனிட் அப்படிங்கிறது ஃப்ரீ. 470 - 100 370 யூனிட் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு வந்து 100 × 2 200 வரப்போகுது. செகண்டாக பார்த்தீங்கன்னா 200ல் இருந்து 500 வரைக்குமே சேம் வேல்யூ தான். ஸோ அதனால் செகண்ட் 400 யூனிட் பார்த்தீங்கன்னா 270 × 3 810 வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 + 810 = ₹1010 வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் பேமெண்ட். இதோட ப்ளஸ் இந்த ₹40 அப்படிங்கிறது சர்வீஸ் சார்ஜ். இதை விட கம்மியாக கன்சியூம் பண்ணால் 30 வரும். 30 40 அதுக்கு மேலே 50 அந்த மாதிரி வரும். ஸோ 1050 தான் ஃபைனல் பில் அமௌண்ட் நம்ம கட்டப்பட்டது ஃபார் 2 மந்த்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதும் கீழே நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் நம்மளால் இன்னமும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டென்ட் மேக் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.